பார்வை பற்றி தெரிக்க ஒரு மின்னல் பொழுதிலே பொன் காதல் என்னை இழுக்க என் காலம் தாவதடி குதிக்க அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ. வணக்கம் and welcome to this episode of Namma Veet Mahalakshmi, powered by Brew Instant. தீபிகாஷி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆங்கரா இருக்கேன். சோ நிறைய சேனல்ஸ்ல ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தீபிகா பேர் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. தீபிகா அந்த மாதிரி தான் இருக்கும். தீபிகாஷி இது உங்க ஒரிஜினல் பேரா இல்ல மாத்தி வச்சிருக்கீங்க? இல்ல இதுதான் ஒரிஜினல் பேரு. பேரண்ட்ஸ் வச்ச பேர். தீபிகாஷி, வெரி நைஸ். தனலக்ஷ்மி, ஹாய் மேம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்போ சீரியஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் and பிகாம் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். படிச்சிட்டு இருக்கீங்க. சேர்ந்து கல்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட், விட்டுடாதீங்க. அடுத்தது ரம்யா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 3 மூவிஸ் பண்ணிருக்கேன். இன்னும் ரிலீஸ் ஆகல, நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகும். வெரி குட். ரம்யா அண்ட் யமுனா 3 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகும். and 1 சீரியல் பண்ணிருக்கேன். சோ 3 ஃபிலிம்ஸ்ல கமிட் ஆயிருக்கேன். வெரி குட். Thank you and welcome to the show. Let me tell you about the rounds. First round வந்து நேருக்கு நேர். எப்படின்னா தீபிகாஷி நீங்களும் அண்ட் ரம்யா நீங்களும் உங்க 2 பேருக்கும் ஒரு டாபிக் கொடுப்பேன். நீங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதணும், ஒருத்தர் பார்த்து திட்டணும், அந்த டாபிக் ஏத்த மாதிரி பேசணும். 2 நிமிஷம் டைம் இருக்கும். யார் டாபிக் குள்ள இருந்துட்டு அழகா பேசுறாங்களோ, எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்களோ அதுல பார்த்துட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன். 2 பேர் அழகா பேசுனீங்களா 100 பாயிண்ட்ஸ். ப்ராபப்ளி நல்லா பேசல இல்ல டவுட்ல பேசுனீங்க அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட்ஸ் குறைச்சு கொடுப்பேன். ஸோ போட்டி இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் யூ வில் ஸ்டார்ட் அண்ட் தென் தனலக்ஷ்மி அண்ட் யமுனா நீங்க 2 பேருக்குள்ள போட்டி இருக்கும். ரெடியா இருக்கீங்களா? ஷூர், ரெடி மேம். லெட்ஸ் ப்ளே நேருக்கு நேர். There has to be one male ஒரு ஃபீமேல், ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருக்கணும். யார் மேல் கேரக்டர் எடுத்துக்கிறீங்க, யார் ஃபீமேல் கேரக்டர் எடுத்துக்கிறீங்க? மேல் கேரக்டர் நீங்க ஃபீமேல் கேரக்டர். ஓகே. நீங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க. ஓகே. நீங்க ஒரு ஆணா அவளுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க, மெசேஜஸ் அனுப்புறீங்க. இந்த விஷயம் உங்க வீட்லயே தெரிய வருது. உங்க அம்மாவும் திட்டுறாங்க, யாரடி அடிக்கடி ஃபோன் பண்றா மெசேஜ் அனுப்புறான். இது நீங்க வந்து அவர்கிட்ட பேசுறீங்க. நீங்க ஏன் அடிக்கடி ஃபோன் பண்றீங்க மெசேஜ் பண்றீங்க அது எல்லாமே அவங்க கிட்ட சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க சண்டை போடுவாங்க, நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க?
எப்படி சமாளிக்க போறீங்க? வேணும்னு பண்றீங்களா இல்ல வேற மனசுல வச்சுட்டு நீங்க பண்றீங்களா? அது நீங்க டிசைட் பண்ணணும். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. both of you have to fight with each other. கண்டிப்பா. Okay, ready? 2 minutes டைம் இருக்கு உங்களுக்கு and go. ஹலோ 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 யாரு? ஏய் நான் தான் கார்த்திக் பேசுறேன். கார்த்திக் எத்தனை வாட்டி சொல்றது? ஒரு நம்பர் விட்டா இன்னொரு நம்பர்ல இருந்து கால் பண்ணிட்டே இருப்பியா? ஏய் இல்லடா, நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு லேட்டா வந்தல, அதனால தான் ஜஸ்ட் என்னாச்சுன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். நான் லேட்டா வந்தா உனக்கு என்ன வந்தது? நீ உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே. இல்லம்மா, உன் மேல ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு அக்கறை தான். ஏன் ஒரு ஃப்ரெண்டா உன்கிட்ட நான் பேசுறது தப்பா? நீ ஃப்ரெண்ட்லி இன்டென்ஷனோட என்கிட்ட பேசலன்னு நல்லாவே தெரியுது கார்த்திக். தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத. இங்க பாருடா, நீ அந்த மாதிரி புரிஞ்சிட்டு இருக்க தப்பா. நான் ஆஸ் அ ஃப்ரெண்டா தான் பேசுறேன். பிகாஸ் நீ இந்த ஆபீஸ்க்கு புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்க. சோ உனக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு தெரியாது. நான் ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டா உனக்கு ரெக்வெஸ்டா உனக்கு நல்ல விதமா சொல்லி கொடுக்கறதுக்கு தான் உன்கிட்ட ஃப்ரெண்டா பேசுறேன். நீ வந்து தப்பா நினைச்சுக்காத, சரியா? இது பாரு, உன்னோட ஹெல்ப் எனக்கு எந்த வகையிலும் தேவையில்லைங்க. நிறைய பேர் இருக்காங்க என்ன சப்போர்ட் பண்றதுக்கு. நீ என்ன டிஸ்டர்ப் பண்றேன்னு இந்த ஆபீஸ்ல எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் என்கிட்டயே வந்து உன்கிட்ட இருந்து தனியா விலகி இருக்க சொல்லிருக்காங்க. சோ ஐ டோன்ட் வாண்ட் யூ. ஒரு நிமிஷம், நீ ஏன் இப்போ இவ்ளோ டென்ஷன் ஆற? என்ன பத்தி யாரும் உன்கிட்ட என்ன தப்பா சொல்லிருக்காங்க? ஒருத்தர் காட்டு, நான் ஒத்துக்கிறேன் என் மேல தப்பு இருக்கு. அதெல்லாம் சொல்லி இல்லன்னா ஒரு நாள் இன்னைக்கு வரைக்கும் உன்கிட்ட நான் எவ்வளவோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், எவ்வளவோ ஃபோன் பண்ணிருக்கேன். ஏன் உங்க அம்மா திட்டினாங்கன்னு கூட நீ என்ன அவாய்ட் பண்ணிருக்க. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு தப்பான எஸ்எம்எஸோ இல்ல தப்பான பேச்சோ நான் உன்கிட்ட பேசியிருக்கேன் கரெக்டா? நீ உன் நெஞ்ச தட்டு சொல்லு பாக்கலாம். தப்பான இன்டென்ஷன் இல்லனா எதுக்கு இவ்ளோ ப்ராப்ளம் ஆகுதுன்னு தெரிஞ்சும் எனக்கு வந்து கால் பண்ணிட்டு இருக்க, மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. நேத்து நீ பண்ண கூத்துனால என் வீட்ல மாட்டி பெரிய பிரச்சனையா எங்க அம்மாக்கும் எனக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு. என்ன இன்ஃபேக்ட் வேலையை விட்டு நிக்க சொல்லிட்டே இருக்காங்க. ஓ மை காட். ஓகே நான் வேணா உங்க அம்மா கிட்ட டைரக்டா பேசவா? அவகிட்ட நான் நல்ல ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறேன். எனக்கு அந்த மாதிரி தப்பான என்ன கிடையாது. வேண்டவே வேணாம். எனக்கே பர்சனலா உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ என்ன பாக்குற விதம் கூட சரியில்லை. தயவு செஞ்சு ஸ்டே அவே. நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒரே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒருத்தர் புரிஞ்சு பேசிக்கலனா நம்ம வர்க் எப்படி தேவையில்ல கார்த்திக். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே இருந்தேனா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் விலகி இருக்க போறேன். இப்போ உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? நான் உன்கிட்ட பேசுறது உனக்கு பிடிக்கலையா? ஐ டோன்ட் லைக் யூ. என்கிட்ட இருந்து தயவு செஞ்சு விலகிராத. ஓகே as a friend-ஆ நான் உன்கிட்ட பேசலாமா? as a official-ஆ நான் உன்கிட்ட பேசலாம்ல? தேவையே இல்ல. எதுவுமே தேவையில்ல. உனக்கும் எனக்கும் பேசிக்கிறது ஒண்ணுமே இல்ல. நம்ம ரெண்டு பேரும் ஒரே ப்ராஜெக்ட்ல இருக்கோம். எப்படி நம்ம ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும்? நான் எம்டி கிட்ட எப்படி பதில் சொல்றது? ஐ டோன்ட் வொர்க் ஃபார் யூ. நம்ம ரெண்டு பேரும் ஒரே ப்ராஜெக்ட்ல இருந்தா நான் உன்கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சோ நான் யார்கிட்ட பேசிக்கணுமோ பேசிக்கிறேன். நீ என்கிட்ட அப்பாடி எப்பா இவ்ளோ கஷ்டமான வேலை நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. I like the way you spoke. and நீங்களும் வந்து எங்கேயுமே ஒரு சின்ன தவறான வார்த்தைகள் பயன்படுத்தாம உங்க சைடுல இருக்க தரப்புல வந்து எல்லாமே தெளிவுபடுத்துறதுக்காக நீங்க பேசிருக்கீங்க. பட் I really like the way you both spoke. so உங்க ரெண்டு பேருக்கும் 100 points. தீபிகாஷி உங்களுக்கு 100 points and ரம்யா உங்களுக்கும் 100 points. அடுத்தது தனலட்சுமி அண்ட் யமுனா. உங்களுக்கான டாபிக் என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் தோழிகள். இதுல ஒருத்தர் ஒரு பையனை லவ் பண்றீங்க. இது உங்க வீட்டுக்கு தெரியாது. ஆனா இப்போ இவங்க உங்க வீட்டுல சொல்லிட்டாங்க. அதனால வீட்டுல பெரிய பிரச்சனை. இப்போ என்னன்னா, நீங்க வந்து சண்டை போடணும். இப்போ யார் ஃப்ரெண்ட் யார் லவ்ல மாட்டிக்கிறாங்கன்ற மாதிரி நடிக்க போறீங்க? நான் ஃப்ரெண்ட். நீங்க முடிவு பண்ணிட்டு அப்ப நீங்க லவ்ல இருந்த மாட்டிக்கிட்டீங்க. இப்போ அவங்க போய் வீட்டுல சொல்லிட்டாங்க, இப்படி தனலட்சுமி ஒரு பையனை லவ் பண்றா. நீங்க வந்து சண்டை போடணும் யமுனா கிட்ட. நீ வந்து எதுக்கு வீட்டுல சொன்ன அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ரெடி? எஸ் மேம். 2 minutes டைம் இருக்கு. கோ. யமுனா, நேத்து என் வீட்டுக்கு வந்திருந்தியா? ஆமா வந்தேன். நான் இல்லாதப்ப நீ என் வீட்டுக்கு வந்த. எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல வரேன்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல, உன் வீட்டுக்கு வரதுக்கு நான் எதுக்கு கால் பண்ணும்? சரி ஓகே, வந்தல. அம்மாட்ட என்ன பேசினேன்? நான் எதுவுமே பேசலையே. நீ எதுவுமே பேசல. பொய் சொல்லாம சொல்லுவேன்னா அம்மாட்ட என்ன பேசினேன்? நான் எதுவுமே பேசல. நீ அம்மாட்ட எதுவுமே பேசாம தான் அவங்க என்ன காலையில திட்டு இருக்காங்களா? என்ன திட்டினாங்க? நீ என் பாய் ஃப்ரெண்ட் பத்தி அம்மாட்ட ஏதாவது பேசினியா? அவங்க கேட்டாங்கப்பா, அதனால நான் சொன்னேன். என்ன கேட்டாலும் சொல்லிடுவேன்னா? உனக்கு கூட தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா. நான் உங்க அம்மாட்ட வந்து சொல்லட்டுமா? தாராளமா சொல்லிக்கோ, அதை பத்தி இல்ல. அவங்க கேட்டாங்க, துருவி கேட்டனால நான் சொன்னேன். உங்க அம்மா கிட்ட சொன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. உங்க அம்மா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. பட் எங்க அம்மா அப்படி இல்ல. உனக்கு தெரியும்ல எங்க அம்மா பத்தி. அவங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்ட், எப்படி பேசுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க உனக்கு தெரியும்ல. அவங்களே நோண்டி கேட்டு எதுவும் சொல்லிக்கூடாது யமுனா. நீ எனக்கு ஃப்ரெண்டு தானே, என் ஃப்ரெண்டு தானே. நீ எப்படி எங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவ? அப்படி கிடையாது. அவங்க துருவி கேட்கும் போது நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? நான் போய் சொன்னா அதே மேல தப்பாயிடும். நீ என்ன கிட்ட நல்லதுக்கு தான் நான் சொன்னேன். இப்ப எப்படி இருந்தாலும் கடைசியா தெரியதான் போகுது. அதை நான் இப்பவே சொன்னேன். தெரியும் போது தெரியும்னா இப்ப எதுக்கு அவசரமா சொன்னா? இப்பதான் நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப தெரிஞ்சா இப்ப பாரு, எங்க அம்மா காலேஜ் போகும்போது வரும்போது போன் பேசும்போது யாருன்னு என்ன நோண்டிட்டே இருக்காங்க. என்னால ஃப்ரீயாவே இருக்க முடியும் வீட்டுல. உன்னாலதான் இப்ப இந்த பிரச்சனை. என்னால பிரச்சனை இல்ல, உன்னாலதான் ஆரம்பிச்சது. நைட்டெல்லாம் நீ போன் பண்றே, அம்மா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? இல்லம்மா யார்கிட்டயே பேசல அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லு பாக்கலாம். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எத்தனை தீபிகா, சரண்யா, எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க கிட்ட பேசுறதா நான் சொன்னேன். நீயும் அப்படியே சொல்ல வேண்டியதானே? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குனால தானே உன்கிட்ட மட்டும் சொன்னேன். நீ எப்படியாவது எங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவ?
அப்படி இல்ல, நீ போன்ல பேசுறது வந்து தீபிகான்னு பேசினா ஓகே, நீ என்ன தெரியுமா பேசுன, ஐ லவ் யூ, மீ டூ அப்படி இப்படின்னு பேசின, அதனாலதான் அவங்க என்ன கேட்டாங்க. அப்படிலாம் இருந்தாலும் ஏன் கேர்ள்ஸ்குள்ள நமக்குள்ள ஐ லவ் யூ சொல்லிக்க மாட்டோமா, மிஸ் யூலாம் சொல்லிக்க மாட்டோமா? இவனா இப்போ எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க, இன்னைக்கு ஈவினிங் நான் வீட்டுக்கு போனா பெரிய பிரச்சனை நடக்க போகுது தெரியுமா, எல்லாம் உன்னாலதான், உன்னால மட்டும்தான். என்னால எதுவுமே கிடையாது சரியா? நீ நைட் போன்ல பேசணும்னா ஸ்லோவா பேசணும், யாரா இருக்காங்களான்னு பாத்துட்டு பேசணும் ஓகேவா? அம்மானா அப்படிதான் இருப்பாங்க, போட்டு வாங்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இருக்காங்க தெரியுமா, அப்படி பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு. நீ அதை சமாளிக்காம விட்ட, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் ஃப்ரெண்ட். அப்படி சொல்லாத, நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன் புரியுதா? இதுல நல்லது என்ன இருக்கு? நான் போய் சொன்னேன்னா என் மேல தான் தப்பு சொல்லுவாங்க. சோ வாட், எங்க அம்மா உன்ன தப்பா நினைச்சா தப்பே கிடையாது, எங்க அம்மா என்ன தப்பா நினைச்சதா எனக்கு ப்ராப்ளம் என் வீட்ல. ஐயோ I think இந்த ஷோ கண்டிப்பா அவங்க அம்மா பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். உஷாராயிடுவாங்க. இது எப்படின்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட்னால எவ்வளோ பிரச்சனை. ஆக்சுவலா மாட்டி மாட்டி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல. எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. பாய் ஃப்ரெண்டா முதல்ல போய் அண்ணா கிட்ட சொல்லிடுவேன், பிரச்சனையே இல்ல. மேம் கரெக்டா நான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு. அப்படி இல்ல, போன்ல பேசுறது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அம்மா கிட்ட வந்து ஏதோ ஒளிவு மறைவு அப்படி எதுவுமே கிடையாது. அம்மா கிட்ட சொல்லிடுவேன், பட் அப்கோர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு அந்த லவ்ல இருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னா அம்மா வந்து இல்ல, அம்மா என்னடா புது பையன் இது வரைக்கும் செட்டில் ஆகல வாழ்க்கையில. அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தாரு நாங்க லவ் பண்ணும்போது. ஐ வாஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டார். அவருடைய முதல் படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ எல்லா அம்மாவுக்கு இருக்கிற ஒரு சின்ன பயம் என் அம்மாவுக்கு இருந்தது. பட் என் அண்ணா கிட்ட சொல்லிட்டேன். அம்மா வந்து என்கிட்ட சொல்லாம என் அண்ணா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அவ பாரு என்னமோ சுந்தர் சொல்லிட்டு அடிக்கடி பேசிட்டு இருக்கா, யாருன்னா பாரு அந்த டைரக்டர் தான் நினைக்கிறேன். அண்ணன் வந்து கேட்டதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டேன். இவர் சுந்தர், ஹி இஸ் மை பிரதர், ரெண்டு பேரும் பேசிக்கங்க. அதோட ஓவர். அண்ணன் வந்து நேரா வீட்டுக்கு வந்து, அம்மா நல்ல பையன், கல்யாணம் பண்ணிக்க போறான், விட்டுடுங்க. அதுக்கு ஒரு கிரீன் சிக்னல், நோ ஹர்டில்ஸ். அதனால தான். பட் ஐ லைக் த வே தனலட்சுமி ஒரு ஃப்ரெண்டுனா வந்து இப்படி வந்து எப்படி என்ன விட்டு கொடுக்கலாம் நீ வந்து தட்டி கேட்டிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். தேங்க்யூ. அண்ட் யமுனா ரொம்ப நல்லா பேசுனீங்க. பட் ஐ திங்க் அந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப தெளிவா வெளியில வரல. ஸோ ஒரு 5 மார்க்ஸ் மைனஸ் பண்ணிட்டு ஐ கிவ் யூ 95 95 பாயிண்ட். நேருக்கு நேர் இங்க முடியுது. இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தீபிகாஷி உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ், தனலட்சுமி 100 பாயிண்ட்ஸ், ரம்யா 100 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட் வந்து கண்டுபிடி. பின்னாடி இருக்கிறது போர்ட்ல ஒரு படம் வரப்போகுது. அந்த படம் பாத்தீங்கன்னா பிளர்டா இருக்கும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கும். பார்த்த உடனே அந்த படத்துல இருக்கிறவங்க யார் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ்க்காக கொஞ்சம் கிளாரிட்டியோட அந்த படத்தை காமிப்போம். அப்போ புரியலன்னா 50 பாயிண்ட்ஸ்க்காக இன்னும் பெட்டர் குவாலிட்டியில உங்களுக்கு அந்த படத்தை காமிப்போம். ரெடியா இருக்கீங்களா? தீபிகாஷி, we going to start with you. Ready? Yes, super. தீபிகாஷிக்காக பிக்சர். ஓகே தீபிகாஷி, சுத்தமா தெரியல. அதனாலதான் எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேனே. Even I know who it is. ஒரு அளவுக்கு. Give an op. Try பண்ணுங்க. I think it's Vedika. You go for 100. நினைக்கிறேன் 200 or 100? 100. 100 காக பிக்சர் இன்னும் கொஞ்சம் கிளியரா போடுங்க. Okay, கண்டுபிடிச்சிட்டேன். கௌதமி. Okay, Gauthami. I hope it's Gauthami for 100 points. Let's see, right or wrong. Deepshika 100 points kaga right answer kuduthirukeenga. That was Gauthami. That's why I said very sexy and sensual heroine. Gauthami, one of the most. எனக்கு இந்த ஜெனரேஷன் ஆக்ட்ரஸ் மட்டும் தான் நிறைய பேர். ஸ்ரேயான்னு நான் கெஸ் பண்ண வந்தேன். நல்ல வேளை ஸ்ரேயா அந்த மாதிரி போட்டு வச்சதே கிடையாது. ஆமா, அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. மூக்குத்தி என்ன அவ்வளவு பெரிய போட்டு தெரியல. But anyway, 100 points kaga, so you have 100 points and total score 200. Thank you. Dhanalakshmi, உங்களுக்கு ஒரு பிக்சர் வரப்போகுது. ரெடி? ரெடி மேம். Dhanalakshmi காக பிக்சர்.
ஓகே ஓ யா கோச் மேடம் ஓ கண்டுபிடிச்சாங்க. எஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். Demi quick 5 4 மாதவன். sure Okay. okay 200 points காக Maddie right or wrong? Was the right answer. 200 points காக Maddie சொன்னீங்க and ஜெயிச்சிட்டீங்க. உங்க total score 300. Maddie அலைபாயுதே வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து மின்னல டைம்லயே இருந்தது. ஆனா அலைபாயுதுக்கு அப்புறம் யார் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னா Maddie மாதிரி மாப்பிள்ளை வேணும் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்போ ரம்யா நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி மேம். ஆனா நாங்க ரெடி கிடையாது. அச்சச்சோ. நீங்க ஆடணுமே. நீங்க நல்லா ஆடுவீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். கண்டிப்பா வாங்க. Very well danced. Ready for the game? Yeah. 200 points kaga picture. ரொம்ப தெளிவா இருக்கு. சொல்லுங்க. I think Jeeva. Sure? Sure. Okay. Jeeva சொல்லிருக்காங்க. Right or wrong? Yes, Jeeva. கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா உன்னோட விரல் பட்டு சின்ன யுத்தாக மாறுவான் தாத்தா கரம்பு வடம்பு ருசிக்கும் எறும்பு ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா உனக்கு மட்டும் உயிர் இரண்டா உடம்ப கபரிய கரண்டா இது சரியா தப்பா Jeeva was the right answer. Thank you, ma'am. ஐயோ பரபரப்பா Ramya right answer கொடுத்திருக்கீங்க. 200 points உங்களுக்கு. So total உங்க score 300 points. Yamuna 95 points இருக்கீங்க. Ready? Yes, ma'am. Picture. Five, 4, Sridevi, ma'am. Sridevi. Sure? Sure. 200 points காக 100 க்கு போக விரும்பல? Okay, 100 போகலாம். 100 points காக clear a picture. சொல்லுங்க யமுனா. Sridevi, ma'am. Okay, right answer இருந்தா 100 points. Wrong answer இருந்தா 2 duck தான் வரும். Right or wrong? Manisha Koirala. உயிரே உயிரே இன்று
இந்த சாங் போட்டு என்ன பிளாஷ்பேக் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு இந்த ஷோ. இப்போ அந்த அருண் சுவாமி நினைப்புல தான் இருப்பேன் நானு. எல்லாம் ஷோ பாப்பாங்க மேம். அவருக்கே நல்லா தெரியும். வெறும் அருண் சுவாமி வந்தாலே மாத்திடுவாரு. அரவிந்த் சுவாமி வந்தாலே மாத்திடுவாரு. மாத்திட்டேனே. கணவர் இருந்தா அரவிந்த் சுவாமி மாதிரி ஒரு மாப்பிள்ளை இருக்கும். சப்போஸ் இந்த ஷோ பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணுவார், என்ன நினைக்கிறீங்க? அவரா சொல்லு, அரவிந்த் பார்த்து சொல்லி விட்டுறேன். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த வரம். அதனால அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அரவிந்த் கல்யாணம் பண்ணேன் நான் சுந்தர் சி தான கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லெட்ஸ் கோ பேக். யமுனா, நீங்க வந்து தவறான பதில் கொடுத்தீங்க. தட் வாஸ் மனிஷா கொய்ராலா. நீங்க ஸ்ரீதேவி விஜயகுமார் சொன்னீங்க. சோ அன்பார்ச்சுனேட்லி ராங் ஆன்சர். உங்களுக்கு எந்த மார்க்ஸும் கிடையாது. நீங்க 95 பாயிண்ட்ஸ்ல அப்படியே இருக்கீங்க. இந்த ரவுண்ட் இங்கே முடியுது. கண்டுபிடி ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தீபிகாஷி நீங்க 200 பாயிண்ட்ஸ், தனலட்சுமி 300 பாயிண்ட்ஸ், ரம்யா 300 பாயிண்ட்ஸ், யமுனா 95 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் இருக்கு the next round. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. கிஃப்ட் ஹேம்பர்ஸும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ரவுண்ட்ல யார் எவ்வளவு ஜெயிக்கலாம்னு பார்ப்போம். இப்போ இந்த ரவுண்ட் திறந்திட சீசை. இந்த ரவுண்ட்ல முன்னாடி 4 பாக்ஸஸ் இருக்கு. ஒவ்வொரு பாக்ஸ்ல இவ்வளவு பெரிய பெரிய பூட் இருக்கு. அதுக்கான கீஸ் இங்க இருக்கு. ஏன்னா அவ்வளவு கீஸ் இருக்கு 4 பூட்டுக்கு. ஏன்னா எந்த பூட்டுக்கு எந்த சாவி எனக்கு தெரியாது. நீங்க கண்டுபிடிக்கணும். This round is called திறந்திட சீசை. And Deepikashi, we are going to start with you. So வாங்க. ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஏதோ ஒரு சாவி எடுத்து ஓடி எந்த கீழ ஓபன் ஆகுது நீங்க செக் பண்ணணும். கண்டிப்பா ஏதோ ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். ஆனா நான் கேம் கண்டினியூ பண்ண மாட்டேன். because we believe you dance very well. ரூமர்ஸ்ல நேரத்துல கரெக்ட்டா இருக்குல. டைம்ஸ் no smoke without fire. தெரியல, நீங்க வேணா ஜட்ஜ் பண்ணுங்க ஆடி முடிச்சதுக்கு அப்புறம். Right, so ஆடுங்க. சிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சலாடி வெங்கலக்கு நீ போல மின்னும் மந்திரமே நீ நான் வைக்கத்துக்கு பக்கத்துல போகாதவா ஒரு நூலே இல்லா சில கட்ட ஆளானவா அட நீ வந்தாய வந்தாக நீ அமாங்கோ ஜிங்கின மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆட்டி வெங்கல கிண்ணி போலம் இன்னும் மந்திரமே நீ Thank you and that was wonderful. இப்போ நம்ம ரவுண்ட் ஆரம்பிக்க போறோம். இப்போ நீங்க கீ எடுத்துட்டு ஓடணும். Ready? Yeah. You have only 1 minute and go. Is up, but unfortunately
அது என்ன அந்த சுத்திட்டே ஆக்சுவலா இருக்கு வந்து சுத்திட்டே இருந்தது அந்த கீ என்னால ஓபன் பண்ண முடியல. சில பூட் அப்படிதான் இருக்கும் சுத்திட்டே இருக்கும். அதுவும் ஒன் ஆஃப் யுவர் பிளான்ஸ். யா அது நாங்க பிளான் பண்ணுவோம். பட் இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு பாப்போம். அண்ட் பொன்மணி வழங்கும் உங்களுக்கு வெட் கிரைண்டர். Congratulations. Thank you. தீபிகாஷி ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க. உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். உங்க டோட்டல் ஸ்கோர் 300. ஓகே. தனலட்சுமி ஏற்கனவே 300 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. வாங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணானே பாயிண்ட்ஸ் இன்னும் அதிகமாயிடும். ஓகே மேம். ஹாப்பியா? ஹாப்பி. எதுக்கு வெயிட்டிங்? ஸ்டார்ட் நீங்க சொல்லல மேம். ஓ நான் சொல்லணுமா உங்களுக்கு? சரி கோ. என்ன இருக்கும்ல? தெரியல. உங்களுக்கு இண்டக்ஷன் பேக். Congrats. Thank you. வாங்கணும்னு கிளம்பு. மேடம் நீங்க மட்டும் ஆட மாட்டீங்களோ? ஓ ஆடணும்ல. நீங்களும் என் கூட ஆடணும். என்னங்க? நீங்களும் என் கூட. காது கேக்கல எனக்கு. கடைசில கொஞ்சம் மேம். எது? கடைசில கொஞ்சமா. ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. தனலட்சுமி எல்லாரும் இப்போ எல்லாம் கத்துக்கிட்டு வரீங்களா டான்ஸ் எல்லாம்? இல்ல மேம் நான் கத்துக்கல. சின்ன வயசுல இருந்து ஆடி 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 பழகிடுச்சு. வெல் டான்ஸ்ட். அண்ட் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க, ஒரு gift hamper வாங்கிருக்கீங்க, பிளஸ் 100 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு டோட்டல் ஸ்கோர் 400 பாயிண்ட்ஸ். ரம்யா நீங்க தான் வாங்க. ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். So your time starts now.
ரெடி அண்ட் இதுக்குள்ள உங்களுக்கு ரம்யா பொன்மணி வழங்கும் வெட் கிரைண்டர். Congratulations. Thank you very much. ரம்யா 100 points உங்களுக்கு. உங்க total score 400. யமுனா ready? Ready. Go. பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ 100 பாயிண்ட்ஸ் கன்ஃபர்ம். பட் இந்த பாக்ஸ்ல பாயிண்ட்ஸ் கம்மி வாங்கினாலும் உங்களுக்கு 2 பாக்ஸ் கிடைச்சிருக்கு. பிரஷர் குக்கர் and blender. Congratulations. 2 பாக்ஸ் வாங்கிட்டீங்க, 2 gift hamper வாங்கிருக்கீங்க, 100 பாயிண்ட் வாங்கிருக்கீங்க. உங்க ஸ்கோர் 195 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா கேம் இங்க முடியல, இன்னும் இருக்கு. இந்த ரவுண்ட் லாஸ்ட் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல முடிவாகும் இன்னைக்கு இங்க இருந்து யார் ஜெயிச்சிட்டு போறாங்க. இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்ணாமூச்சி. இந்த ரவுண்ட்ல மறுபடியும் பின்னாடி இருக்கிற போர்ட்ல ஒரு பிக்சர் வரும். பட் இந்த தடவை இந்த பிக்சர் ரொம்ப கிளியரா இருக்கும். 10 செகண்ட்ஸ்க்காக அந்த பிக்சர் அங்க இருக்கும். பிக்சர் போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் உங்க டேபிள்ல இருக்கிற பஸர்ஸ் பிரஸ் பண்ணி எனக்கு பதில் கொடுக்கணும். ரைட் ஆன்சருக்கு 50 பாயிண்ட், ராங் ஆன்சருக்கு 50 மைனஸ். ஆனா ரைட் ஆன்சர் கொடுத்தாலும் இப்ப அந்த பாயிண்ட்ஸ் எங்கிருந்து வரும்? ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் யார் இருக்காங்களோ அவங்க அந்த பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் தனலட்சுமி அண்ட் ரம்யா, நீங்க 2 பேரும் இருக்கீங்க. யார் டாப் ஆன்சர் கொடுக்குறாங்களோ, சப்போஸ் யமுனா கிவ்ஸ் மீ தட் ஆன்சர், உங்க 2 பேர் பாயிண்ட்ஸ்ல இருந்து 25 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகி போகும். அந்த மாதிரி மாறி 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 போயிட்டே இருக்கும். ஸோ ரெடியா இருக்கீங்களா கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு? ரெடி மேம். லெட்ஸ் ப்ளே கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி விளையாட போறோம். உங்களுக்காக முதல் பிக்சர் வரப்போது. 10 செகண்ட்ஸ்க்காக மட்டும்தான் போர்ட்ல இருக்கும். அண்ட் பாருங்க. உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் டீ கப்ல ரெட் கோட் எத்தனை இருந்தது? யமுனா நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 3 கோட் இருந்தது. சரியான பதில் இருந்தா உங்களுக்கு 50 பிளஸ், தவறான பதில் இருந்தா 50 மைனஸ். 3 கோட் இருந்தது நீங்க சொல்லிருக்கீங்க. பாப்போம் ரைட் ஆர் ராங். கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 5. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். அது பக்கத்துல இருக்குது 2 கோட் நான் கவுண்ட் பண்ணுவேனா? அது கொஞ்சம் மட்டும் பிரைட்டா தெரிஞ்சது மேம். சரி, அதுக்கு ஏற்கனவே 195ல இருக்கீங்க. 50 போச்சு, 145ல இருக்கீங்க. பாப்போம். Ready for the next second picture. Three, 2, 1. And உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் ராட்டினம் எந்த நம்பர் கட்டத்தில் இருக்கு? தனலட்சுமி நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 4. அந்த கட்டம் போட்டிருந்தோம். அது 4th கட்டத்துல ராட்டினம் இருக்கு சொல்லிருக்கீங்க. பாப்போம். Yes, right answer.
தப்பு வளையல் போல கத்துறியே அந்த இடத்தில் வெட்டு பொட்டு இப்ப திட்டுறியே செய்ய கால வேர்வை போல மார்பு மேல பூக்குறியே எந்த கண்ணின் இமையை திறந்து எட்டி பாக்குறியே ரைட் ஆன்சர். ராட்டினம் 4வது இடத்துல இருந்தது and உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். ரம்யா கொடுங்க. ஆமா நீங்க தான் 400 பாயிண்ட்ஸ்ல இருந்தீங்க. தெரிஞ்சிருந்தா நான் ஆடி இருக்கவே So 400 பாயிண்ட்ஸ் நீங்க கொடுத்திருக்கீங்க and தனலட்சுமி உங்க டோட்டல் ஸ்கோர் 450. ரம்யா உங்க ஸ்கோர் 350. 50 மைனஸ். தேர்ட் பிக்சர் வரப்போகுது. பிக்சர் Three, 2, 1. அது பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாம் கவுண்டிங் 4 பேரும். அது இப்போ அது பாக்கும்போது ஞாபகம் இருக்கு மேம். நீங்க இங்க வந்து நின்னோனே டோட்டலா மறந்துடுது. அப்படிங்களா? ஆமா. ஏங்க அப்படி? அதான் தெரியலையே. வெரி குட். தெரிஞ்சிட்டு வரலாமா? ஹேண்ட்ஸ் ஆன் தி பஸர். and உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் பச்சை கலர் பால் எத்தனை? தீபிகாஷி நீங்க 50 பாயிண்ட்ஸ்க்காக பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. I think 2 balls. 2 ரைட் ஆன்சர் இருந்தா +50, ராங் இருந்தா -50. பச்சை கலர் பால் 2 இருந்தது சொல்லிருக்காங்க. போர்ட் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா யாரோடு யார் வந்தது நாம் போகும் போது பச்சை கலர் பால் உங்களை கவுத்துட்டுச்சு. So 50 பாயிண்ட்ஸ் மைனஸ் you're on 250 பாயிண்ட்ஸ். கடைசி கேள்வி வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி of course the last picture on the board. கடைசி கேள்வி வரப்போகுது. யார் ஜெயிக்க போறாங்கன்னு பாப்போம். ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் பஸர் and ready. உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் எத்தனை மரம் தெரியுது? தீபிகாஷி நீங்க 2 trees. 2 trees 2. இது கன்ஃபார்ம்டா இருக்கீங்க? நான் பார்த்த வரைக்கும் 2 எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தான்னு தெரியல. பார்த்த வரைக்கும் 2 சொல்லிருக்கீங்க. Let's see picture. Oh yes, 2. ரைட் ஆன்சர். உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் and அந்த 50 பாயிண்ட்ஸ் தனலட்சுமி உங்களுக்கு கொடுக்குறாங்க. So you come on 300 points. போனது திருப்பி வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கடைசிக்கு வந்திருக்கோம். இப்ப முடிவு பண்ணிருக்கோம் யார் ஜெயிச்சிருக்காங்க. பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தீபிகாஷி நீங்க 300 பாயிண்ட்ஸ், ரம்யா 350 பாயிண்ட்ஸ், யமுனா 145 பாயிண்ட்ஸ். and இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமியாக இங்க இருந்து போறது தனலட்சுமி with 400 points. இங்க முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா தனலட்சுமி நீங்க தான் மகாலட்சுமிக்கான கிரீடம். கண்ணுக்கு தெரியல ஆனா இருக்கு தலைக்கு மேல. ஜெயிச்சிட்டு போறீங்க. நிறைய கிஃப்ட் ஹேம்பர்ஸ் வாங்கிருக்கீங்க. நீங்க எல்லாரும் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் வாங்கிருக்கீங்க. ஆனா கேபிஜே நவரத்னங்கள் சார்பாக உங்க 4 பேருக்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்ல ஒரு டைட்டில் ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு தனலட்சுமி. And here's your acorn. Thank you. Congratulations once again. Thank you, ma'am.
இன்னைக்கு இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல யார் இங்க வந்து எவ்வளவு ஆடுறாங்க, எவ்வளவு பாடுறாங்க, எவ்வளவு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்க போறோம். அடுத்த எபிசோட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிற வரை இட்ஸ் குட் நைட் அண்ட் டாடா, see you, bye bye from Kushman team in நம்ம வீட்டு மகாலட்சுமி, powered by Brew Instant. Good night.